வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கிங்டம் ஆஃப் தி பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் அப்படின்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா 2 இனம்ங்க. ஒன்று மனுஷ இனம், இன்னொரு குரங்கு இனம். இதை தான் மெயினாக காமிச்சிருக்காங்க. இதில் என்ன ஆகுதுன்னா, குரங்கு இனம் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. அது பாட்டுன்னு ஒரு இனத்தை ஃபஸ்ட்டு காட்டும் போது அவங்கவுங்க ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. இன்னொரு இனம் என்ன பண்ணுதுன்னா, சண்டை போட்டு அவங்கள அடிமையாக்கணும் அப்படின்ற மாரி அவங்கள அடிமையாக்கி கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ தான் ஹீரோ வராரு. அதாவது பார்த்திங்கன்னா, என் இனத்தை நீங்கள் அடிமையாக்கிறீங்களாடா, நான் எப்படியாச்சும் நான் மீட்டு கொண்டு வருவேன் அப்படின்ற மாரி புறப்படுறாரு. போகிற வழியில் பார்த்திங்கன்னா வேறு ஒரு குரங்கினமும் பார்த்திங்கன்னா அவருக்கு இந்த மாதிரிலாம் நடந்துச்சு. இந்தமாரி மனுஷங்களும் குரங்கும் ஒன்றா தான் இருந்தாங்க. நமக்கு தலைவர்னு ஒருத்தர் இருந்தார், அவர் சொன்னார் இந்த மாதிரிலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அறிவுரைலாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு மனுஷி கூட சேர்றாங்க. அவங்க பார்த்திங்கன்னா உண்மையே சொல்லாமல் அவர் கூட சேர்ந்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களையெல்லாம் அடிமையாக்கி ஒரு குரங்கினம் கூப்பிட்டு போனாங்க பார்த்தீங்களா. அந்த குரங்கினம் திருப்பியும் வருவாங்க. மனுஷங்களாம் அழிச்சிட்டு இருக்கிற இந்த பொண்ணை தேடி வருவாங்க. இதுக்கு தான் ஏதோ ஒன்று தெரியுது, இதால் தான் பேச முடியுது, இதுக்கு அறிவு இருக்குது அப்படின்ற மாரி கூப்பிட்டு போகணும் அப்படின்ற மாரி தேடி வராங்க. அப்போ ஹீரோவும் சண்டை போடுறாரு, அவரால் முடிஞ்ச அளவுக்கு போடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களையும் அடிமையாக்கி கூப்பிட்டு போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தாங்க கதையே பயங்கரமாக மாறுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒருத்தன் நான் தான் ராஜான்னு சொல்லிட்டு ஒரு சாம்ராஜ்யத்தையே வச்சுருக்கான். எதுக்குன்னா, மனுஷ இனங்களை நம்ம அழிச்சிட்டு குரங்கினம் தான் இந்த உலகத்தை ஆளணும் அப்படின்னு வச்சிட்ருக்கான். இந்த பக்கம் இந்த பொண்ணு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பொண்ணு கூடவே இருந்து இவங்களெல்லாம் அழிச்சிட்டு மனுஷங்களை காப்பாற்றணும், மனுஷங்க தான் இந்த உலகத்தை ஆளணும், குரங்கு ஆளக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் எண்ணமே கிடையாது. என் எண்ணத்தை என் கூட கொடுத்திங்கன்னா நான் போயிட்டு அவங்க வாழ்க்கையோட என் வாழ்க்கையும் சேர்ந்து நான் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறேன் அப்படின்ற மனநிலையில் இருக்கிற ஒரு ஹீரோ கூட இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தால் அவர் என்ன பண்ணுவாருன்னு அவருக்கே தெரில. ஒரு பக்கம் குரங்கு ராஜா மக்களை அடிமை பண்ணி ஆகணும், இன்னொரு பக்கம் மனுஷங்களை அழிச்சு ஆகணும்னு போயிட்டுருக்கான். இவங்க உண்மையே சொல்லாமல் இந்த போராட வந்த அந்த ஹீரோவை ஏமாற்றி இவங்க அவங்க வேலையை பார்த்து விட்டாங்க ஒரு பக்கம். அதை டேரக்டர் எப்படிலாம் காமிச்சிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனுஷனை காட்டும் போதெல்லாம் இவன் ரொம்ப மோசமானவன், இவன் அவனுக்கு தேவைன்னா என்ன வேணாலும் பண்ணுவான் அப்படின்ற மாதிரிலாம் ஷார்ட் வச்சுருப்பார். மனுஷனை பற்றி தெளிவாக காமிச்சிருக்காருன்னே சொல்லலாம். இப்படியே போயிட்டுருக்க படத்தில் கடைசியில் எண்டிங் கம்ப்ளீட்டாக முடிக்கல. மனுஷனை காட்டுறாங்க. அவங்க இன்னும் சாகலை, அவங்க ஒரு இனம் கணிப்பாக இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த குரங்கினம் இருக்குது. இதில் யார் ஜெயிக்க போகிறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்தை ஆளுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மொட்டையாக முடிச்சிட்டாங்க தான் சொல்லணும். இந்த படம் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு படமாக சொல்லணுன்னா நம்ம இங்கிலீஷ் படத்தில் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, நம்ப முடியாத விஷயங்கள் இருக்கும். ஆனால் இதில் கதையில் தான் நம்ப முடியாது. ஸோ ஆனால் எடுத்த விதத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஆச்சரியமாக பார்க்குற மாதிரி இந்த படத்தில் எதனா இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இது ஒரு கதையாக தான் போயிட்டுருக்கு. இது என்ன எதுவாக இருக்குன்னா, மனுஷங்க கண்டுபிடிச்ச ஒரு வைரஸ் மூலயமா மனுஷங்கள்லாம் அறிவுத்திறனை இழந்துட்டு போகிறாங்க. அதுக்கு பதிலாக குரங்குங்க அறிவுத்திறன் அதிகமாக இருக்குது, பேசுகிற இதுவும் வந்திருக்கு. ஆனால் மனுஷனுங்களால் பேச முடியாமலும் போயிடுச்சு அப்படின்ற மாரி ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்க. அந்த கான்செப்ட் ஏற்றுக்க மாரி போகணும் அப்படின்னா, அந்த ஹீரோயினி அந்த மனுஷி அது எப்படி பேசுது, இவ்வளோ திறமை இருக்குது, இது எப்படின்னு நம்மளால் இது பண்ண முடியாது. ஏன்னா இது பார்த்திங்கன்னா சினிமா தான். ஸோ நோ லாஜிக் நம்ம எதிர்பார்க்க முடியாது. லாஜிக்லாம் எதிர்பார்த்தோன்னா நம்ம படமும் பார்க்க முடியாது. ஸோ வேறு எதனா இந்த படத்தில் இருக்கா அப்படின்னா, பெருசாக என்னை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் கூட இல்லை. இந்த ஒரு சண்டை நடக்குமே தவிர, ஆனால் பெருசாக அதுக்குன்னு ஒரு பயங்கரமாக இருக்கும் அந்த சண்டை, இதை ஆச்சரியமாக பார்க்கலாம், இதை கைத்தட்டி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த படத்தில் எதுவுமே இல்லைங்க. ஒரு இங்கிலீஷ் படம்ன்றது நமக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படிலாம் இருக்குமோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இது பூர்த்தி பண்ணிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸ்பெக்டேஷனை இந்த படம் கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணவே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே.